யோசித்து பார்க்க வேண்டும். நான் கர்த்தர் என்று சொல்லலாம், நான் தேவன் என்று சொல்லலாம். அதை விட்டு நான் ஆபிரகாமின் தேவன். ஆபிரகாம் எனக்காக எல்லாவற்றை விட்டு என்னை நம்பி முழுமையா என்னை சார்ந்து நான் கூப்பிடுற இடத்துக்கு குடும்பத்தோட வந்தான். அதனாலதான் நான் சொல்றேன், என் ஆபிரகாமை போல கீழ்ப்படிந்த அந்த உலகத்துல யாருமே இல்லை. என் ஆபிரகாமை போல விட்டு வந்தவன் யாருமே இல்லை. என் ஆபிரகாமை போல உடனே ஏன் எதுக்கு என்ன ஒரு கேள்வி கேட்கல, அப்படியே விட்டுட்டு வர்றான். அதனால சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவன் என்று சொல்வதற்கு தேவனே சந்தோஷப்பட்டார், தேவனே பெருமைப்பட்டார். உன்னை ஆண்டவர் அழைக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆண்டவர் உன்னை அழைக்கிறது ஒரு நோக்கம் இருக்கிறது. நீ சபைக்கு சும்மா வரல. நீ எப்பவுமே